நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு வந்து எப்படி இருக்கணும், எப்படி கலசம் வச்சு வழிபடணும், கலசம் இல்லாமல் நம்ம எப்படி வழிபடுறது, அதுக்கப்புறம் அதற்கான பலன்கள், விரதங்கள், கதைகள் எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் பௌர்ணமி முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுகின்றது. வரலட்சுமி விரதம் நம்ம வழிபடும் பொழுது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும், அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் அதன் பூரண கதைகளை தெரிந்து கொண்டு கடைபிடித்தால் பலன்கள் மிகவும் அதிகம். எந்த தெய்வத்தை நாம் விரதம் இருக்கின்றோமோ அந்த மகாலட்சுமி தாயாரால் சொல்லப்பட்ட விரதம்தான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் என்பது சுமங்கலியாக வாழும் பெண்கள், கன்னி பெண்கள் லக்ஷ்மி தேவி அனுஷ்டிக்கும் மிக சிறப்பான விரதமாகும். ஆடி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. நமக்கு செல்வத்தை அள்ளி தருபவள் ஸ்ரீ மகாலட்சுமி. அவளை வேண்டி விரதம் இருப்பது நமக்கு நன்மையே அளிக்கும். வீட்டில் செல்வ வளத்தை பெருக்க வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த பூஜையை நாம் செய்ய வேண்டும். வரலட்சுமி விரதம் உருவான கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு காலத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் பத்ரஷா என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான். அவனது மனைவி கசந்திரிகா, அவளும் கணவனுக்கேற்ற மனைவியாக எல்லா வகையிலும் விளங்கினாள். எந்த நேரமும் நல்ல சொற்களை பேசி வேலைக்காரர்களை நல்ல முறையில் நடத்தி வந்தாள். அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு ஷியாமா என்று பெயரிட்டு அருமை பெருமையாக வளர்த்து வந்தார்கள். தினமும் லக்ஷ்மி பூஜை செய்யாமல் கசந்திரிகா உணவருந்த மாட்டாள். கணவனுக்கு மிகவும் உதவியாகவும் வயதான மாமனார் மாமியாரை போற்றி பாதுகாப்பதில் அக்கறை உள்ளவளாகவும் இருந்தாள். இதனால் மனம் மகிழ்ந்த லக்ஷ்மி தேவி அவளுக்கு அருள் புரிய எண்ணினாள். ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையன்று வயதான சுமங்கலி போல் கசந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தாள் லக்ஷ்மி அன்னை. கசந்திரிகா அந்த சுமங்கலியை வரவேற்று உரிய முறையில் உபசரித்தாள். வெற்றிலை பாக்கு, குங்குமம், மஞ்சள், மங்கள பொருட்களை கொடுத்து வணங்கினாள். அன்று கசந்திரிகா விரதம் ஏதும் இல்லாமல் பூஜையை முடித்துவிட்டு உடனே உணவருந்து விட்டாள். இதற்கு அந்த சுமங்கலி பெண் கேட்டாள், ஏனாம்மா இன்று விரதம் இருக்கவில்லையா? நீ முன்கூட்டியே உணவு அருந்தி விட்டாயே, என்ன காரணம் என்று கேட்டாள் அந்த அன்னை. அதற்கு கசந்திரிகா, நீ யாரம்மா என்னை கேள்வி கேட்பதற்கு? மங்கள பொருட்களை வாங்கி கொண்டாய் அல்லவா, இங்கிருந்து சென்றுவிடு என்று சொல்லிவிட்டாள். அங்கு வந்து ஷியாமா, ஏனம்மா முக வாட்டத்துடன் இருக்கின்றாய், என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு, உங்களை யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று பரிவோடு வினவினாள் ஷியாமா. அதற்கு அன்னை, லக்ஷ்மி தேவியை முறைப்படி பூஜிப்பது என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்க வந்தேன். ஆனால் அவள் என்னை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள் என்று அன்னை லக்ஷ்மி தேவி சொன்னாள். தாயே, அந்த பூஜையை எனக்கு கற்றுக் கொடுங்கள், நான் முறைப்படி செய்கின்றேன் என்று ஷியாமா கூற, அவ்வாறே அன்னையும் பூஜை முறைகளை எடுத்துரைத்தாள். அன்று முதல் ஷியாமா ஒவ்வொரு வருடமும் அந்த பூஜையை மிக சிறப்பாக செய்து வந்தாள். பூஜை செய்யும் முறை பார்த்திங்கன்னா, முதல் நாள் வியாழக்கிழமையே வந்து வீட்டை எல்லாம் சுத்தம் படுத்திட்டு பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வர்ற சுமங்கலிக்கு மங்கள பொருட்கள் கொடுக்கறதுனால, தாம்பலம் கொடுக்கறதுனால அதையும் எல்லாமே முன்கூட்டியே நம்ம வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடணும். அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜை முறையை வந்து ஃபஸ்ட்டு பூஜை ரூமை வந்து அலங்காரம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பூஜையை நம்ம கலசம் வைக்கிறதுக்கு பூஜை ரூமுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு விரதம் இருக்கணும், நாள் முழுதுமே விரதம் இருக்கணும். அப்படி முடியாதவங்க அவங்களுடைய உடல்நிலை பொறுத்து விரதம் ஒரு பொழுதாவது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாள் முழுதும் விரதம் இருக்கிறவங்க வந்து பால், ஏதாவது தண்ணி, ஆகாரம், பழம் எடுத்துக்கிட்டு அந்த விரதம் வந்து ஃபுல் டே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுற மாரி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில துளசி மாடம் இருந்தால், அங்கேருந்து தான் விளக்கு ஏற்றிட்டு, நம்ம லக்ஷ்மி அம்மாவை வீட்டு உள்ள அழைச்சிட்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளக்குல தீபத்தை ஏற்றிட்டு, லக்ஷ்மி அன்னை தாயே எங்கள் வீட்டு உள்ள வாங்க, எங்கள் கூடவே இருங்க அப்படின்னு நம்ம மனசார அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டு, நம்ம வலது கால் எடுத்து உள்ளே வச்சுட்டு, நம்ம உள்ளார வந்து பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ளார வந்துட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஒரு பிள்ளையார் துதி படிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, எனக்கு இந்த பூஜை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நல்லபடியாக நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கலசம் வைக்க முறையே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கலசம் வைக்கும் முறையே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, கலசம் வைக்கிறது வந்து மேற்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்து நம்ம கலசம் வைக்கணும். வீட்டு பூஜை அறைக்கு முன்னாடி தான் நீங்கள் அதை ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, 2 பக்கமும் வாழை மரம் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மனையை போட்டுட்டு, அந்த மனைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து மொழுகிடணும். கீழே மொழுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மனையை வைக்கணும். மனைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை வச்சிடணும். வாழை இலை வைத்தவுடன் அதுக்கப்புறம் நெல் அல்லது பச்சரிசியை வந்து நல்லா பரப்பி விடணும். பரப்பி விட்டுட்டு மத்தியில் வந்து 1 ரூபி காயின் வச்சு, அதுக்கு அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கலச சொம்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து பித்தளை, வெள்ளி, செம்பு உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, அதுக்கப்புறம் நம்ம கலசத்தில் வந்து தண்ணீரை, ஒரு சிலவங்க வந்து தண்ணீரை நிரப்பி வைப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து அரிசி மட்டுமே கொட்டி வைப்பாங்க. பாத்திரத்தில் ஒன்று தண்ணி இல்லைன்னா பச்சரிசியை ஃபுல்லாக நிரப்பி வச்சுடுங்க. பச்சரிசி நிரப்பி வைக்கிறவங்க வந்து அரிசியை நிரப்பிட்டு 1 ரூபி காயின் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து உரிக்காத தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம அதுக்கு ஃபுல்லாக மஞ்சளை தடவி, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம கலசத்தில் வைக்கலாம். ஒரு மாங்கொத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி கலசம் வைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியில் வந்து மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம், 1 ரூபி காயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் வந்து பச்சை கற்பூரம் போட்டுட்டு, நம்ம தண்ணி மேலே வந்து ஒரு கொத்து வந்து மாங்கொத்து வச்சுட்டு, அதுக்கு மேலே மஞ்சள் தடவிய தேங்காய் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம கலசம் வைக்கலாம். கலசம் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அம்மன் முகம் இருந்தால் அதை வைக்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னும் போது சிகப்பு கலர் புது ஜாக்கெட் பிட்டு தான் இருக்கும், அது நம்ம முக்கோணமாக வடிவில் வச்சு நம்ம அதை வந்து கலசத்துக்கு மேலே வைக்கலாம். இந்த 2 வகை தான் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் உளுத்தம் வடை, அதுக்கப்புறம் புளி சாதம், தயிர் சாதம், பட்டை சாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை அத்தனையுமே செஞ்சு வைக்கலாம். உங்களால் எது முடியுமோ அதை செஞ்சு வைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அகண்ட தீபம் ஏற்றணும். அன்று நாள் முழுவதுமே வந்து நல்ல பெரிய அகல் விளக்கில் நிறைய நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் அதை விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கலாம். காலையில் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நைட்டு வரலையுமே வந்து அகண்ட தீபம் வந்து ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை ரூமை வந்து நல்லா அலங்காரம் பண்ணணும். குத்து விளக்குகள் ஏற்றலாம், லைட்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒற்றைப்படையில் வந்து தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, பூஜை ரூமில் கம்பல்சரி வந்து மங்கள பொருட்கள், வெற்றிலை பாக்கு, பூ, பழம், நோம்பு கயிறு, நோம்பு சரடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிகப்பு கலர் இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் தாலி கயிறு, இது எல்லாமே வந்து ஒரு சைடு வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, புதிதாக வாங்கிய பட்டு புடவைகள் இல்லைன்னா சாதாரண காட்டன் புடவை, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு புடவை அல்லது ஜாக்கெட் போட்டு வந்து அன்னைக்கு புதுசாக வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நோன்பு கயிறு ரெடி பண்ணிடணும். நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய கணவர் காலில் விழுந்து எழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கையில் நோன்பு கயிறு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களால் முடிந்த பழங்கள், அதுக்கப்புறம் தாமரை பூவில் அம்மாவை அமர வச்சு நீங்கள் அப்படி பூஜை செய்கிறதும் செய்யலாம். இல்லை தாமரை பூ ஒன்று கம்பல்சரி வந்து அன்றைக்கி பூஜையில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்பவே விசேஷம். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம்,
இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற சுமங்கலியை வர வச்சு அவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்க வேண்டிய அந்த தாம்பூலம் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இதுதான் வந்து கலசம் வச்சு நம்ம ரெடி பண்ணுற முறை இது. இப்போ கலசம் எதுவும் இல்லை, நான் எப்படி பூஜை செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். நம்ம வீட்டில் பூஜை ரூமில் கம்பல்சரி எல்லார் வீட்லேயுமே லக்ஷ்மியுடைய ஃபோட்டோஸ் இருக்கும், விக்கிரகங்கள் இருக்கும். அதை வச்சு கூட நம்ம பூஜையை செய்யலாம். எப்பயும் போல தான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மங்கள பொருட்கள், நெய்வேத்தியம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய லக்ஷ்மி அம்மாவுக்கு துளசி மாலை, நல்ல வாசனை மலர்கள், தாமரை பூ எல்லாமே வச்சு நம்ம அழகாக பூஜை பண்ணிவிட்டு அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச 108 மகாலட்சுமி போற்றிய சொல்லி நம்ம பூ போட்டு நம்ம பூஜை செய்யலாம். அப்படி இல்லைன்னா குங்குமம் போட்டு கூட நம்ம பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனைகள் செஞ்சு நம்ம பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விரதத்தையுமே முடிச்சு கொள்ளலாம். ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க 3 நாள் பண்ணுவாங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு நாள் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம பூஜைகள்லாம் செஞ்சுட்டு ஒரு அடி வந்து முன்னாடி நகர்த்திட்டு அன்றைக்கி பூஜையை ஃபஸ்ட்டு நாள் ஃபினிஷ் பண்ணுற கணக்கில் முடிச்சிடலாம். இல்லை நான் 3 நாள் செய்வேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 2 நாளைக்கு சனிக்கிழமை ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு பூஜைகள் செய்யலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நெய்வேத்தியம் ஒன்று இனிப்பு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைகள்லாம் செஞ்சுட்டு நம்ம வச்சுக்கிற கலசத்துலேருந்து கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு அடி நகர்த்தி வச்சாவே அந்த பூஜையை கலசத்தை நம்ம நிறைவு செய்ததாக அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலசத்தில் அரிசி வச்சு நம்ம பூஜை பண்ணவங்க வந்து ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கலசத்தில் தண்ணி வச்சவங்க வந்து கால் படாத இடத்துல நம்ம தொட்டியில் இல்லை செடிகளில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த புடவை வந்து நம்மளே வந்து கட்டிக்கலாம், எதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அம்மன் நமக்கு ஆசீர்வாதம் தந்த மாதிரி அது, அதனால் நம்மளே அதை கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காயின்ஸு நகையெல்லாம் வச்சு நம்ம படைச்சிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம பணம் வைக்கிற பெட்டியில் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கும் போது நம்ம செல்வமானது பெருகிக்கிட்டே இருக்குன்றது ஐதீகம். வரலட்சுமி நோன்பு வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கின்றது. காலை வந்து பூஜை பண்ணுறதுக்கான சரியான நேரம் பார்த்திங்கன்னா 5:57 8:14 நிமிஷம் இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம 5 மணிலேருந்து 8 மணி வரையும் காலையில் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். மதியான டைம் பார்த்திங்கன்னா 12:50 3 மணி வரலையும் டைம் நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் மதியானத்தில் பண்ணிக்கலாம் பூஜை. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா 6:55 8 மணி வரலையும் வந்து பூஜை செய்யறதுக்கான சரியான டைமு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூஜை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலமாக இருந்தாக்க பூஜை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அந்த வாரத்தை நீங்கள் விட்டுட்டு அடுத்த வர வெள்ளிக்கிழமை நீங்கள் அதை செய்யலாம். இல்லை அந்த வாரமும் தடங்களாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நவராத்திரி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பூஜையை தாராளமாக செஞ்சு கொள்ளலாம். நம்ம வரலட்சுமி விரதம் இருக்கிற அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களை வர வச்சு நம்ம தாம்பூலம் கொடுக்கறதுக்கான பலன்கள்ன்றது நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருடம் வந்து நீங்கள் பூஜை செய்கிறது வந்து தவறிவிட்டால் பூஜை செய்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம கலந்துக்கலாம், அதில் எதுவும் தப்பு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிக்கலாம். 7 மாதத்துக்கு முன்பு இருக்கிறவங்க கடைப்பிடிக்கலாம், 7 மாதத்துக்கு பின்பு இருக்கிறவங்க கடைப்பிடிக்க வேண்டாம். வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள்ன்றது பார்த்திங்கன்னா கன்னி பெண்கள் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைப்பிடித்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும், செல்வ வளம் அதிகரிக்கும், கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவரின் தொழில் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் செல்வ வளம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க வீட்டில் மகாலட்சுமி தங்கி பரிபூர்ணமாக சுபிட்சம் ஏற்படுத்தி தர வேண்டும் தரவே இந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டு செய்து வருகின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ எனக்கென்று தந்தவை எல்லாமே உயர்ந்தவை,
அவ்வாறே நான் உனக்கு தந்ததும் தருவதும் தரப்போவதும் உயர்ந்தவையே என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.